உட்காருங்க. சேர் வேணா எடுத்து போட்டுக்கலாம் சார். சௌந்தரி அம்மா வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட நான் பேசுகிறேன். மாஸ்க் பண்ணதில் எவ்வளோ மகிழ்ச்சிமா உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷம் சார். காலையில் எத்தனை மணிக்கு எட்டி சமைச்சு சாப்பாடு மாதிரி எப்படி கொடுத்தீங்க? 5 மணிக்கு சார் சமைச்சு கொடுத்துருவீங்க. எத்தனை மணிக்கு ஃபுல்லாக வீட்டு விட்டு கிளப்போம்? 6 மணிக்கு தான் கிளம்பும். 5:40 5:50 கிளம்புவார் சார். ஓகே. அப்போ ஒரு 2 வருஷமாட்ட அனுப்புறீங்க. அப்போலாம் வந்து மற்றவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க, ஏன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்குறது இப்படி அனுப்பிட்டு சொல்லுவாங்களே. அதெல்லாம் நாங்கள் நினைக்கல, நாங்கள் படிக்க வைக்கணும்னு நினைச்சோம். வேலைலாம் வாங்கிச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. நீங்கள் அடுத்தடுத்து என்ன பண்ண போறீங்க? படிக்க வைக்க போறீங்களா? அடுத்து என்ன செஞ்சிருக்கீங்க? அதெல்லாம் இனிமேலுக்கு அவங்களோட இஷ்டம். படிக்க சொல்லிருக்கோம் நாங்கள், அது இனிமேலுக்கு அவங்களோட விருப்பம். இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? ஃபோன் தெரியலாங்க. 2 பேர் அக்கா. 2 அக்கா இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே எல்லா பிள்ளைங்களும் படிக்க வச்சுருக்கீங்க. சரி, என்னை பற்றி எங்கள் அக்கா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் சொல்லுங்க. அதான் நீங்கள் சொல்லியிருக்கோம். இப்போ வந்து அக்கா படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து வந்து அடுத்த அரசு ஊழியர் வந்து அவங்க தான். ஆமாம் சார். அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள். சரிங்களா? இந்த பிள்ளைங்க என்ன சொல்றீங்க? நீங்க படிக்க முடியலன்னு சொல்றாங்க. படிக்க முடியலன்னா யாரும் நினைக்காதீங்க. முயற்சி உடையார் இயற்சி அடையார். நல்லா வீட்டில் இருந்து அதே மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் இப்படியே ஓடிடுச்சு. உங்களுக்குலாம் வீட்டில் இருக்குமா அகாடமியில் இருக்குமா பாப்பா? அதெல்லாம் வீட்டில் அதிகம் இருக்க மாட்டா. சரிங்களா? லீவ்லாம் போடுவாங்களா? ரெகுலராக வந்துடுவாங்களா? லீவ்லாம் முடிஞ்ச வரையிலும் போயிடுச்சு சார். ஏதோ தவிர்க்க முடியாத பட்சம் 1 நாள் 2 நாள் போடுவோம், அவ்வளோதான். ஏதாவது கேள்வி இருக்கு அம்மா கிட்ட? அவங்க என்ன கேள்வி? சரி, ரொம்ப நன்றிம்மா. ஏன்னா உங்க ஆதரவு இல்லைன்னா அவங்களால படிச்சிருக்க முடியாது. சரிங்களா?